சொல்லி பெர்னாட் ஷா எதிர்பார்த்தான். அன்றையில் நாடகத்தில் சிக்கி வைப்பு பாராட்டவில்லை. வாய்ட்டு கேட்காத குறையாக பெர்னாட் ஷா கேட்டு விட்டான். என்னுடைய நாடகத்தை நீ பார்க்கவில்லையா? பார்த்தாலும் உனக்கு பாராட்ட மனம் வரவில்லையா? நீ ஏன் என்னுடைய நாடகத்தை நிராகரித்தாய் என்று கேட்டான். அப்பொழுதுதான் சிட்டி சொன்னான், உன்னுடைய நாடகத்தை நான் இன்றைக்கும் பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? நான் என் பக்கத்தில் உட்கார்ந்து பிரிட்டிஷ் ஹெல்த் மினிஸ்டர். இந்த லண்டனில், இந்த பிரிட்டிஷில் பேறு காலத்தில் கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் சத்தமில்லாமல் செத்து விடுகின்ற கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை மரணத்தில் மடியிலிருந்து மீட்பதற்கான வழிமுறைகளை குறித்து நான் பிரிட்டிஷ் ஹெல்த் மினிஸ்டரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அதனால் உங்களுடைய நாடகத்தை பார்க்க எனக்கு நினைப்பில்லாமல் போய்விட்டது என்று சிட்டி பெர்னாட் ஷாவிடத்தில் சொன்னதை நான் படித்திருக்கிறேன். இதுதான் சர்வீஸ் மைண்ட், சர்வீஸ் மென்டாலிட்டி. ஒரு ஆங்கில கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னாங்க, "Please let me Dr. D, but I have promised to sleep. I might to go before I sleep, I might to go before I sleep." உலகம் அழகாக இருக்கிறது. எத்தனை அழகு இந்த உலகம் விண்வரைக்கு போகிறது. விலை மறைக்கும் கோயில்கள், நீலமான முழுவதும் கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்கள், குதித்து குமாரம் போட்டு கீழே விடுகிற குற்றால அருவிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், ஆக அகவுகின்ற புள்ளி காவு வைத்திருக்கின்ற மயில்கள், குக்கி குக்கி என்று ஊதுகின்ற குயில்கள், எங்கை பச்சை பசேல் மரங்கள் போர்த்து பட்டு போர்த்தியது போன்று இந்த உலகம் அழகாகத்தான் இருக்கிறது. அடர்ந்த காடுகள், இந்த உலகத்தில் அழகை நான் அனுபவிப்பதற்கு என்று புறப்பட்டு விட்டால் கடை தேட முடியாமல் சபிக்கப்பட்டிருக்கிறவரை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலையினாலேயே நான் தூங்காமல் இருக்கிறேன். Don't be sorry, Dr. D, but I have promises to keep. I might to go before I sleep. I might to go before I sleep. ராபர்ட் ஃப்ராஸ்ட் அந்த கவிதையை தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாரதத்தில் பிரதமராக இருந்தது மேசையில் வைத்திருந்தார். மன்மோகன் சிங் எந்த கவிதையை வைத்திருக்கிறார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை. அந்த கவிதையை தான் அந்த வைத்திருந்தார். அந்த கவிதையை நீங்கள் மேசையில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான இதயம் தான். இஸ்லாமிய மார்க்கம் தேர்ந்தவர்களுக்கு தெரியும். ஒரு நாள் சுலைமான் சொர்க்கத்துக்கு போய்விட்டார். இறைவன் அவரிடத்தில் கேட்டார், நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறாய் சுலைமான், வாழ்த்துக்கள். நீ ஏன் உனக்கு சொர்க்கம் கிடைத்தது தெரியுமான்னு கேட்டான். சுலைமான் சொன்னான், 5 முறை பள்ளிவாசலுக்கு சென்றேன். சொன்னான், இல்லை, அது காரணம் இல்லை. நான் சக்காத்து கொடுத்தேன், இல்லை, அது காரணம் இல்லை. நான் ஹஜ் போனேன், நெவர், அது காரணம் இல்லை. நீ ஏன் சத்தியத்துக்கு வந்தாய்? நான் சொல்லுமா, சொல்லுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் அதிகாலையில் கொண்டையில் குலுக்கி சேவல் கூவுகிறது, தண்டையில் குலுக்கி கருவிழி குழந்தைகள் அழுகின்றன, இடையில் குடம்புண்டு நடையில் நடம் கருகி நம்புற வடந்தையர் அல்லிய குளத்திலே இடைந்தவர் தண்ணீருக்கு ஆனை சாத்தான் கீசு கீசு என்று சத்தம் போடுகிறது, காக்கை கரைகிறது, பொழுது நல்ல விடுகிற நேரம், பள்ளியிலே மாங்கோசி கேட்கிறது, நீ ஓடி வருகிறாய் பள்ளியில் கொடுவதற்கு, நல்ல மார்கழி குளிர், அதிகாலை வேளையில் நீ பள்ளிக்கு வருகிற வேளையில் அந்த நீ வருகின்ற சாலையின் ஓரத்தில் ஒரு பூனை சேற்றிலே சிக்கி உயிருக்கு போராடுகிற காட்சியை நீ பார்த்தாய் சுலைமான். நீ பார்த்த மாத்திரத்தில் அந்த பூனையை உன் கரங்களில் அள்ளி எடுத்தாய், உன் மார்போடு வைத்து அணைத்தாய், உன் விரல்களால் அதை நீவினாய், உன் மார்பை சுட்டி கதகதப்பில் அதை இதமாக்கினாய், அதற்கு உணவூட்டினாய், அதற்கு உற்சாகம் கொடுத்தாய். மரணத்தின்
வரவில்லை, அதனால் தான் உனக்கு சொர்க்கம் என்றார். எப்போது கிடைக்கும் சொர்க்கம்? இப்போதுதான். உனக்கு ஏன் சொர்க்கம்? இதனால் தான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்று இறைவன் சொன்னான். சர்வீஸ் சாக்ரிஃபைஸ் தன்னை வரித்து